வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கடையில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப கடையோட இனாகிரேஷன் ஆக்சுவலாக. ஸோ சைவம் அண்ட் அசைவம் வந்து இந்த கடையில் இருக்கும். ஸோ சைவமும் நல்லா தராங்க, அசைவமும் நல்லா தராங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல, ஸோ ரிச்னஸ் டேஸ்ட்ல தராங்க. ஸோ ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஒரு போனால் ஒரு டேஸ்ட் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட்ல தராங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களான்னு கேட்டால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்த்தது வீடியோ வந்து எடுக்கணும்னு தோணல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தது அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ எனக்கு சாப்பிட்டு பார்த்தா என்றைக்குமே வந்து ரிவ்யூ நல்லா கொடுக்கணும்னு தோணாது, சாப்பிடணும் தான் தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிட நல்லா இருந்ததுனால நான் எடுக்கல. ஸோ ஏன்னா நம்ம இதில் எப்படி பார்த்தாலும் சாப்பாடு சொல்லுறது எப்பயுமே சாப்பிட்டு தான் எடுக்கிறோம். அதனால டிஃப்ரெண்டாக வந்து நம்ம ரிவ்யூ வந்து கேட்போம், ஓனர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். அந்த அவசரம் நாமளும் வந்து ரிவ்யூ சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டிஃப்ரெண்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கான்வென்ட் ஸ்டாப் இருக்கு இல்லையா, கடலூர்ல கான்வென்ட் ஸ்டாப் இருக்குல்ல, கூத்தப்பாக்கம் மெயின் ரோட்ல கான்வென்ட் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே இப்ப கான்வென்ட் ஸ்டாப் அந்த ஸ்டாப்ல இருந்தே பார்த்து ரைட்ல இப்படி பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்னா, நீங்க வந்து எல்லா கடையிலையும் பார்த்துருப்பீங்க, ஒன்னு நான்வெஜ் ஷாப், நான்வெஜ் கடையா இருக்கும், சைவ கடையா இருக்கும். ரொம்ப சில கடை தான் சைவ கடையும் இருக்கும், நான் சைவ கடையும் கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா சைவத்துல அந்த அசைவ குழம்பு கரண்டியை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர்லாம் சைவம் உண்மையா பிடிக்காது, ஏன்னா சுத்த சைவக்காரலாம் சுத்தம் பிடிக்காது இந்த மாதிரி செய்யறதுலாம். ஸோ இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா கரண்டி, இதுக்குன்னு தனியா கரண்டி, அதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அசைவத்துக்கு தனியா வந்து சைவத்துக்குன்னு ஒரு தனியா செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு அத்தன்டிக்கா ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவு நல்லா ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காங்க, சைவம் அண்ட் அசைவமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கடை ஆரம்பிச்சுன்னு தான் தோணுதா பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைலி மோட்டிவேட்டடா அந்த ஸ்பீச் கொடுக்கறதாகட்டும், ஸோ அந்த அளவுக்கு நல்லா சொல்றாங்க, நல்லா கொடுக்குறாங்க. அந்த வந்து நானும் வந்து நம்ம அரிசி பிசினஸ் பண்றேன், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அண்ணனும் வந்து பிசினஸ் பண்ணி ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரேட்டு கம்மியா கொடுக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி அண்ணனும் வந்து ரேட்டு கம்மியா கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கடை ஓனர் அண்ணாவும். ஸோ இன்னைக்கு வந்து 75 ரூபா சாப்பாடுன்னு சொல்லி நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா, மீன் குழம்பு, நான் 75 ரூபா ஆஃபர் சொல்லியா, அந்த 75 ஆஃபர்ல என்னென்னலாம் சொல்றேன் பாருங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அப்புறம் வந்து கூட்டு, ஸோ பொரியல், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கான சைட் டிஷ் தந்துருக்காங்க, அண்ட் அசல் டிஷ்ஷஸ் தந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா. ஏன்னா கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அரை சாப்பாடே 100 ரூபா. மத்தியானம் இரவுன்னு சொல்லிட்டு 3 வேலையும் இருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் இட்லி, இடியாப்பம், வடை, பொங்கல், பூரி கிழங்கு 2, பூரி சாம்பார் 3, ஓகேங்களா, வடகறி. ஸோ இது எல்லாமே நம்ம காலையில கிடைக்கும். ஸோ காலையில பார்த்தீங்கன்னா தோசையும் கிடைக்கும். தோசை வந்து பார்த்தீங்கன்னா தோசையில பல டைப் ஆஃப் தோசை, தோசை, வடகறி தோசை, முட்டை தோசை, மசாலா தோசை, ரோஸ்ட், ஆனியன் தோசை, முட்டை, சரிங்களா. அந்த டிஃபன் அந்த தோசைனாலே நமக்கு அந்த இந்த வகையெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த வருஷம் வந்து முட்டை தோசை நம்மளும் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி. ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, நம்ம கடையில 30 ரூபா தான். ஸோ 20 ரூபா கம்மியாகுது. 20 ரூபா வந்து இன்னைக்கு கம்மியா கொடுக்குறது எவ்வளோ. ஆன் பண்ணுங்க, பண்ணிடுச்சுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா இருக்காங்க, ஸோ ஓனர்னா அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் கடை பேர் சொல்லுங்க. கடை பேர் இட்லி கார்னர். நம்ம இப்போ இங்கே கூத்தப்பாக்கத்தில் இப்போ ஒரு செகண்ட் பேட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சபுரத்தில் சென்ட் ஜோசப் காலேஜ் கிட்ட இப்போ முதல்ல ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 9 வருஷமா நல்லபடியாக போகுது. மக்கள் ஆதரவும் நல்லா கொடுத்துட்ருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த லைன்லையும் கொஞ்சம் வந்து ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். காஸ்ட் வைஸ்லையும் டேஸ்ட் வைஸ்லையும் நம்ம எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். மக்களும் அதான் விரும்புகிறாங்க. சாப்பாடு மீல்ஸ் எடுத்திங்கன்னா 75 ரூபா தான். வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாமே எதாக இருந்தாலும் அதே ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். அது இல்லாமல் ஃபங்க்ஷனு ஆர்டர் எதுவும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 9 வருஷமாக இதே தான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். மக்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, வெஜ் நான்வெஜ் எது கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபங்க்ஷன்லாம் உங்களை கண்டிப்பாக கூப்பிடலாம். கண்டிப்பாக. இப்போ எப்படி இப்போ நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான கடையெல்லாம் நிறைய பேர் போடுவோம். உங்களுக்கு வந்து தரம் உயர்தரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து காஸ்ட் எப்படி இருக்கும்? காஸ்ட் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்ற லெவலில் தான் வச்சிருக்கோம். ரொம்ப பெரிய பட்ஜெட் கேட்டால் பட்ஜெட் லெவலில் பண்ணி தருவோம். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு என்ன இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னா பண்ணி தருவோம். இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற சாப்பாடு 75 ரூபா. அப்போ மீல்ஸ் உங்களுக்கு வெரைட்டி அதிகமாக வேணும், வெரைட்டி ரைஸ் கேட்டாலும் சரி, ஒரு வளைகாப்பு சாப்பாடு எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து பட்ஜெட்டு உங்களுக்கு தான் இந்த குவாலிட்டியில் வேணும் அப்படி பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். இப்போ கிலோ இந்த பேசிக்கில் பண்ணி தர முடியும் நம்மளால. ஒரு 200, 250 ஒவ்வொரு கேட்குற ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிலோ பேசிக்லேயும் பண்ணி கொடுக்குறோம்.